சால மீனில் உள்ள சத்துக்கள் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் உள்ள மீன், விட்டமின் B12, விட்டமின்ஸ் நிறைஞ்சது, அயோடின், கால்சியம், சாம்பல் சத்து, புரோட்டீன், செலினியம், அமினோ அமிலங்களான அர்ஜினைன், டாரைன், அயன், நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தது. ஒமேகா 3 ரிச்சுன்னு சொல்லலாம் இந்த சால மீன். ஒமேகா 3 அதிகம் உள்ள இந்த மீனை சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்பு கரைச்சி வெளியேற்றும், ரத்த நாளங்களில் படிந்திருக்கும் கொழுப்பு கரைச்சி ரத்த ஓட்டம் சீராகும், இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை தடுக்கக்கூடியது இந்த சால மீனை சாப்பிடும்பொழுது. அதே மாதிரி மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு ஆஸ்டியோபரோசிஸ் வராமல் தடுக்கும், உடல் எடையை குறைக்க நினைக்கும் இந்த சால மீனை சாப்பிட்லாம். ஏன்னா அது வந்து புரோட்டீன், நல்ல கொழுப்பு நிறைஞ்சது, ரொம்ப நேரம் வரைக்கும் பசி உணவை தூண்டாது. இந்த மீனை சாப்பிடும்பொழுது நச்சுக்கள் இல்லாத மீன் சொல்லலாம். உடற்பயிற்சி செய்கிறவங்க இந்த மீனை அடிக்கடி சாப்பிட்றலாம். ஏன்னா உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வைக்க உதவும் இந்த சால மீன். விட்டமின் B12 அதிகம் உள்ள இந்த மீனை சாப்பிட்றனால ஹோமோசைஸ்டின் இந்த அளவை கட்டுப்படுத்தி இதய பாதிப்பிலிருந்து தடுத்து இதயத்தை ஸ்ட்ராங்காக்கும். அயோடின்றதுனால முன் கழுத்து கல்லை நோய் வராமல் தடுக்கும். கால்சியம் அதிகம் இருக்கனால மத்தி மீன் சால மீனை சாப்பிடும்பொழுது ஸ்கின் பளபளப்பாகவும், கண் குறைபாடு நீங்கும், பார்வை திறன் அதிகரிக்கும், தோல் பளிச்சென்றும் நகங்கள் உறுதியாகவும் மாறும். அதே மாதிரி கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். கண் பார்வை திறனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த சால மீன். கால்சியம் அதிகம் இருக்கனால எலும்புகளின் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் சால மீன். சக்கரை நோய் உள்ளவங்க இந்த சால மீனை சாப்பிடும்பொழுது நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து ரத்தத்தின் சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த சால மீன் கூடிய சத்துக்கள். ஒமேகா 3 கொழுப்பு மீன் அதிகம் இந்த மீனை சாப்பிடும்பொழுது வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக வைக்க செய்யும். வயதானால் ஏற்படக்கூடிய டென்ஷனை குறைக்கூடிய தன்மை உடையது இந்த சால மீன். வயதானவர்கள் அதிகப்படியான சாப்பிட்ணுன்னு சொன்னோன்னா இந்த மீனை சொல்லலாம். வயதானவர்கள் சாப்பிடக்கூடிய மீன் அருமையான மீன்னா இந்த சால மீன். ஆஸ்துமா, முடி உதிர்தல் போன்ற நோய்கள் வரவிடாமல் தடுக்கும். முடி உதிர்வு பிரச்சனை உள்ளவங்க இந்த சால மீனை சாப்பிட்டு வரலாம். இதில் கூட விட்டமின் D செல்களின் செயல்பாடு உதவுது. அதே மாதிரி பல்வேறு புற்றுநோய்கள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை உடையது இந்த சால மீன் உள்ள சத்துக்கள். சால மீனை சாப்பிட்றதுனால கண், இதயம் பாதுகாப்பு பெறும், நீரிழிவு வராமல் தடுத்துக்கலாம். எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப பலமடை செய்யக்கூடியது இந்த சால மீன் சத்துக்கள். உடலில் அனைத்து பாகங்களும் நன்மடையக்கூடியது இந்த சால மீன் சத்துக்கள். இதை சாப்பிடும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த சால மீனை சாப்பிட்டுடலாம். தோல் பளபளப்பாகவும், நகங்கள் பளிச்சென்றும், முடி உதிர்வு வராமல் தடுக்கணும்னா இந்த சால மீனை சாப்பிட்டுடலாம். இந்த சால மீன் வந்து உணவாக மட்டும் சாப்பிடாமல் மீன் எண்ணெய் தயாரிப்புக்கு பயன்படுது இந்த சால மீன். கால்சியம், விட்டமின் D அதிகம் உள்ள இந்த மீனை சாப்பிட்றதுனால எலும்புகள் பலவீனத்தை தடுத்து எலும்புகளை உறுதி பெற செய்யக்கூடியது இந்த சால மீன். மன அழுத்தம், மனச்சோர்வு நீக்கும் இந்த சால மீனை சாப்பிடும்பொழுது மூளை நினைவாற்றல் அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி செயல்பாட்டையும் அதிகம் செய்யும், சுறுசுறுப்பாக இயங்க செய்யும் மூளையை. டோபமைன் உற்பத்தி அதிகம் செஞ்சு மனசை எப்பவுமே சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக வைக்க செய்யக்கூடியது இந்த சால மீன். இந்த சால மீன் கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சொல்கிறேன், நல்ல கொழுப்பு அமிலங்கள். பால் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மீனை சாப்பிடும்போது கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கக்கூடியது இந்த மீனை சாப்பிடும்போது. இதில் புரோட்டீன் அதிகம் இருக்கனால ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்காமல் பார்த்துக்க செய்யும், கண்ட்ரோலாக இருக்க செய்யும். இந்த சால மீன் கூடிய அமினோ அமிலங்கள் உடல் எடையை குறைக்க செய்யும். அயன் அதிகம் இருக்கனால இறைச்சியால் பெறக்கூடிய சத்துக்கள் அனைத்தையும் பெறலாம் இந்த சால மீன் சாப்பிடும்போது. ஸ்கின் ஷைனிங்காக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த சால மீனை வந்து தொடர்ந்து சாப்பிட்லாம் சாப்பாட்டில். மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன், தொடர்ந்து பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை. சால மீன் குழம்பு. சால மீனில் சத்துக்கள் பார்க்கலாம், என்ன சத்துக்கள் இருக்குதுங்க. விட்டமின் D, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், கால்சியம், விட்டமின் B12, அயோடின்,
அயன், புரோட்டீன், செலினியம், அமினோ அமிலங்களான அர்ஜினைன், டாரைன், சால மீனில் விட்டமின் டியும் கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குழம்பு வச்சாடும் போது அந்த சத்துக்கள் முழுமையாக பெற முடியும். அதே மாதிரி இந்த சால மீன் சாப்பிட்றதுனால கண், இதயம் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி இந்த சால மீனில் கூடிய சத்துக்கள் தோல் நோயை நீக்கக்கூடியது, தோல் பளபளப்புக்கு செய்யக்கூடியது. அதே மாதிரி நகத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. நகம் ஒடிஞ்சு விழுது பார்த்தீங்களா, அதை தடுக்கக்கூடியது. முடி உதிர்வு பிரச்சனை அதுக்கு அருமையான தீர்வுன்னு அந்த சால மீன் குழம்பு சாப்பிட்றது. இது ரொம்ப சத்துக்கள். அடிக்கடி பசி உணவை ஏற்படுவதை தடுக்கக்கூடிய மீன் இந்த மீனை சாப்பிட்றதுனால உடல் எடையை குறைக்கலாம். உடற்பயிற்சி செய்கிறவங்க சாப்பிடக்கூடிய உடம்பை ஃபிட்டாக வைக்கணும் இந்த மீன் அடிக்கடி சாப்பிடலாம் சாப்பாட்டில். அதே மாதிரி அயோடின் சத்து அதிகம் இருக்கனால முன் கழுத்து கலவர நோயை தடுக்க முடியும். இதில் விட்டமின் B12 அதிகம் இருக்கனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மீன் சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணும் இந்த சால மீன். அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மீன் சொன்னால் அது வயதானவங்களுக்கு சாப்பிடக்கூடிய அருமையான மீன் அந்த சால மீன் சொல்லலாம். வயதாகும் போது ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகி கோவம் வர தடுக்கக்கூடிய தன்மை உடையது இந்த சால மீன் சாப்பிடும்போது அதிகப்படியான கோவத்தை தடுத்துக்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மீன் இந்த சால மீன் கூட சத்துக்கள். நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருந்து இந்த மீன் உடலுக்குரிய தேவையற்ற கெட்ட கொழுப்பு கரைச்சி இரத்த நாளங்களை தேவையற்ற கொழுப்புகள் படிவை தடுக்கக்கூடியது இந்த சால மீன் சத்துக்கள். அதே மாதிரி மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டோபமைன் உற்பத்தியை அதிகம் செய்யக்கூடிய அருமையான மீன்னா இந்த சால மீன் சொல்லலாம். மன அழுத்தம் நீக்கக்கூடியது, மனச்சோர்வு நீக்கக்கூடியது, மூளை நினைவாற்றல் செயல்பாட்டை அதிகக்கூடியது இந்த சால மீன். புரோட்டீன் சத்து அதிகமுள்ள மீன் சொல்லலாம். பால் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மீனை சாப்பிட்டுறலாம். ஏன்னா பால் இருக்கிற சத்துக்கள் அனைத்தும் இதில் கிடைக்கும். அதே மாதிரி நான்வெஜ் இறைச்சி சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மீனை சாப்பிடும்போது அயன் கண்டென்ட், இரும்பு சத்து அதிகமுள்ள மீன், இரும்பு சத்தை பெறலாம். ஸ்கின் பளபளப்புக்கு சால மீன் உகந்தது. நகங்கள் பளிச்சென்று மில்லுற இந்த சால மீன் சாப்பிடலாம். முடி உதிராமல் இருக்கணும்னா, ஹேர் ஃபால் வராமல் இருக்கணும்னா இந்த சால மீன் சாப்பிட்றலாம். எந்தவித நச்சுக்களும் இல்லாத மீன்னா இந்த சால மீன் சொல்லலாம். அதில் தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கேன். ஒரு அருமையான குழம்பு. மீனாக சாப்பிடுவோம் இந்த சால மீனை குழம்பா சாப்பிடும்போது அதனுடைய முழுமையான சத்துக்கள் பெற முடியும். ஃப்ரை பண்ணும்போது அந்த முழுமையான சத்துக்கள் பெற முடியாது. இவ்வளோ நேரம் சால மீனுக்குரிய சத்துக்கள் நன்மைகள் பார்த்தாச்சு. அதை சாப்பிட்றதால ஏற்பட்ட நன்மைகளும் பார்த்தாச்சு. மேலும் இதோட வீடியோக்களை அப்டேட் பண்ணுறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் இதே பாருங்கள். இதே மாதிரி வேறொரு உணவு மூலமாக நமக்கு என்ன சத்துக்கள் பெறலாம், நன்மைகள் பெறலாம் பார்க்கலாம். சால மீன் குழம்பு.